கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 91ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்ணடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு திறவுகோலை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஒரு திறவுகோலை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்கிறவர்களாய் இருப்பீர்களானால், விசுவாசத்தோடு கேட்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். நீங்கள் அவருடைய இருதயத்தை தட்டுங்கள், அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் செய்வார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை கண்டடைய வேண்டும் என்று முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட 3 திறவுகோலை ஆண்டவர் இன்று உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டு உங்கள் தேவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை கண்டடையுங்கள். அவருடைய இருதயம் திறக்கப்படும்படி நீங்கள் உங்களை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அப்படியே வாய்க்க செய்வார். ஏனென்றால் அவர் அன்பு நிறைந்த ஆண்டவர். கேளுங்கள், அப்பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும். God bless you.